பமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்வி கணைகள் தோப்படு செல்வி தேர்ந்தவர்கள் இன்றைய பொழுதும் மற்றும் வெள்ளிக்கிழமை பொழுதும் இடம்பெற்றுக் கொள்ளும் என்று சற்று வித்தியாசமாக இடம்பெற்றுக் கொள்ளும். ஆகவே புதிய உறவுகள் நீங்களும் இணைந்தே சிறப்பித்துக் கொள்ளலாம். அது எப்படி இணைவது என்பதை ஒரு முறை செல்வியக்கா சொல்லிக் கொள்வார். ஏனென்றால் புதியவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி எதற்குள் போய் எப்படி இணைந்து கொள்வது என்று. சரி, நன்றி, வணக்கம். வாங்கோ. வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 635 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அன்பான புதிய உறவுகளே, நீங்களும் பாமுகம் அதில் நீங்கள் இணைந்திருப்பதனால் அதில் வந்து பெட்ரோலியோ.நெட்டில் இணைந்து அதில் பாமுகம் வெல்வதியார் பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் கேள்விக்கணைகள் 635 என்று எழுதியிருக்கிறது. அதை நீங்கள் கிளிக் பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு பேஜ் ஓபன் பண்ணப்படும். அதில் உங்களது பெயர்களை கொடுக்க சொல்லி ஒரு இது வரும். அதில் உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் இந்த கேள்வி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்று மன்மோகனின் விருப்பத்திற்கு இணைய இன்று எல்லா செய்திகளும் உங்களுக்கு இலகுவான செய்திகள் தான். ஆனால் கடகடன்னு நீங்கள் கேள்விக்கு பதில் போட வேணும். அதுதான் இன்றைய செடிஜனம். எனக்கு விளங்கவில்லை. மீண்டும் ஒரு முறை எனக்கு அந்த விளக்கத்தை கூறுங்கள். நீங்கள் வெல்வதியார் என்ற பகுதிக்கு சென்றீர்கள் என்றால் அது உறவுகள் பக்கத்துக்கு மேலுக்கு பாருங்கோ இருக்கிறது. வெல்வதியார் எதில போகணும்? வாட்ஸ்அப்லயா அல்லது இதுலயா? நீங்கள் பாமுக இதில் பார்க்காம நீங்கள் இணையதளத்தில் சென்று பாருங்கள். என்று இருக்கிறது. அதில் பாட்டிவி என்றும் இருக்கிறது. அதில் போனாலும் அதில் நீங்கள் இணைந்து கொள்ள உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நீங்கள் மொபைல் நீங்கள் போனில் நீங்கள் செய்ய இருந்தாலும் நீங்கள் அதிலும் செய்து கொள்ளலாம். அதில் வந்தீங்கள் என்றாலும் நீங்கள் பெட்ரோலியோ.நெட்டில் வந்தால் இருக்கும் பகுதியில் வந்து குத்து போட்டு இருக்கும். அதை அமர்த்தினீர்கள் என்றால் மேலுக்கு உங்களுக்கு வெல்வதியார் என்று ஒரு பேச்சு ஒன்று அதில் இருக்கிறது. அதில் நீங்கள் பண்ணீங்க கேள்விக்கணைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் இதுவும் இதனுடைய நடாமோகன் அவர்களுடைய பகுதியில் அது எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது. முதலாவதாக இருக்கும் கேள்விக்கணைகள் 635 இதை தேதி போட்டு இருக்கிறது. அதில் உங்களுக்கு பெயர் கொடுக்க தெரிஞ்சு வரும். அதில் பெயரை கொடுத்தீர்கள் என்றால் சரி, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களானாக்கா? மற்றும் விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ எதில் நிற்கிறீங்க அண்ணாக்கா? நான் பள்ளியில தான் நிக்கிறேன். அதான் பார்த்து கொண்டு நிக்கிறேன். நீங்க எப்படி கண்ணீங்க? இப்ப நீங்க இதையும் வச்சு கொண்டு இன்னொரு பேஜையும் திறக்கலாம். திறங்கோ. இன்னொரு பேஜ் இருக்கு தானே மற்ற பக்கம். இதுல போய் கூகுள்ல அதுல firstodio.net அடிங்க. ஃபர்ஸ்ட் FIRST AUDIO firstodio.net. அப்படியே சேர்த்து அடிக்கணுமா? நீங்க செய்யறத சொன்னீங்கன்னு தான் சொல்லலாம். சொல்லுங்க, மீண்டும் ஒருக்கா சொல்லுங்க. firstodio.net அடிச்சிட்டீங்களா? .net NET வேற NET E for elephant, T for Tommy. நீங்கள் தொடங்குங்கள், நான் செய்கின்றேன். வந்து அதை அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கையை விட்டு என்டர் பண்ணுங்க. இல்லை பண்ண தேவையில்லை. அப்படியே போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் திறப்பட்டு ஒரு வீடியோ மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஹோம், ரேடியோ, கவிதை, ஷாப்பிங் அண்ட் MORE என்று இருக்கும். 3 டாட்ஸ் போட்டு அந்த மோவில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வெல்வது யாருன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேள்விக்கணையில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேர் கேட்கும். போட பெருசாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் சொல்கிறது கூடவா இருக்கும்.
செய்கிறது இலவாக இருக்கும் அது. ஓகே, நீங்கள் செய்துட்டு வருதுன்னு சொல்லுங்க. விஜயண்ணா அப்படி செய்யலாம். மற்றவர்கள் வளமையான அன்புறவுகள் நீங்கள் உங்களுக்கு பெயர்களை கொடுத்துக் கொள்ளலாம். நேரிசக்கா, எஸ்சி, நகுலவதி, உங்களோட சவுண்டு குறைய வருது செல்வியக்கா. சரோஜினி சௌத்ராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவரை தானே இல்லைன்னு வாண்டு கூப்பிட்டு கொண்டுண்டது. அதில் அவரை அந்த பேரை மாற்றணும். மற்றது வந்தவர் சொல்லணும் நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வர இல்லைண்டு. வந்தவரெல்லாம் கூப்பிட்டு கொண்டிருந்தான். அது ஏற்கனவே நான் முன்னவர் சொன்னது. கதைக்கிற ஈசன் என்ன சொன்ன மாதிரி தான் சொன்னவன். கதைக்கிறவர்கள் மியூட் எடுத்துகிட்டு பேசுவார். நீங்கள் கூவம் ஏலம் போடாதீங்கன்ட்டு. வணக்கம் மணி, இப்பொழுது சவுண்ட் கேட்குதா? ஓம், இப்போ சரி. வாணி, ஓம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? ஆமாம், எனக்கு கேட்குது. சரி. இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் எசி இணைந்திருக்கிறார், வாணி இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி அக்கா இணைஞ்சிருக்கிறார், நகுலவதி திலத்தவன் அவர்கள், நேவிஸ் அக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், இன்று உங்களுக்கானது இலகுவான கேள்விகள் தான். ஆனபடியால் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் உங்களது பெயர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? எனக்கு சரி வரவில்லை, நீங்கள் துவங்குங்கள், நான் செய்கின்றேன். இது பல இலகுவானதுதான். நீங்கள் இல்லை, நீங்கள் இப்படி செய்யுங்க. நீங்கள் இப்போ இதில் இருந்து விட போகிறோங்க அப்படியாண்டா பெற்றுட்டு நீங்கள் திரும்ப மொபைலில் எடுத்து செய்யுங்க. அது சில வழி இப்போ இதில் நின்று செய்யும், சிலருக்கு அது வராமல் இருக்கலாம். நீங்கள் ஜூமில் இருந்து வெளியில் போயாக்கா திரும்ப நீங்கள் அந்த firstodio.net இருந்து செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது செய்யுங்கன்னா வந்துடும். ஆனால் எனக்கும் இது ஜூமில் இருந்துட்டு இப்படி மற்ற பேஜுக்கு வர்றதுமே எனக்கு தெரியாது. படம் மொபைல்ல தானே செய்யறார். இல்லை, மொபைல்னா அவர் ஜூமில் தான் நின்றவர். ஆமாம், ஜூம் இதனால அது ஜூமான் தான் கூடுதலாக வரும். ஜூமன் தான் வரும். அதான் அதை என்ன பண்ணுவோம்? இல்லை இல்லை, அது பேஜ் ஓப்பன் பண்ணலாமா? ஆனால் ஃபோனுக்கு என்ன தெரியும், நான் செய்து பார்க்கல. ஓகே, பண்ணலாமா? அது பேஜ் ஓப்பன் பண்ணுறது கீழே இறக்கி விட்டு அடைஞ்சிருந்தானே மணி, ஓ பண்ணி போட்டு அப்படி அந்த மேலே இருக்கிற புல்லடியா கீழே இறக்கி விட்ட மட்டும் அடைஞ்சது. இல்லை, மற்ற பேஜை வந்து தான் அவர் விளையாடலாம். என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்டோடியோ நிகழ்ச்சியில் கேட்குற மட்டும் இல்லை, விஜய் அவர்களே இணைந்து கொள்ளுங்க. ஈஸி இது, கேள்விகள் பதில்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் இப்போ இதில் இணையதளத்தில் இருக்கிறேன். இதில் இப்போ இதில் பார்த்தீங்களா அவர்களே? இல்லை, தெரியுது இல்லை பாருங்க, இதில் மோரண்டு இருக்கு. இல்லை இல்லை, அது கலங்கி கிடக்கு. ஓ, தெரியுதா? கீழுக்கு பார்த்தீங்களா, அதே கிளிக் பண்ணினீங்களா இதுல வெல்வது யாருன்னு வரும். பெரியவர் இணையட்டுமன் மற்றவர்களும் இணைஞ்சு கூட எல்லாம் இணைஞ்ச அன்புறவுகள். நான் பதிவு எடுக்கல. ஆமா ஆமா, இல்லை எடுத்துட்டேன். ஓகே, அடுத்த 2வது பகுதிக்கு தயவு செய்து இப்பவே முன்கூட்டியே சொல்றேன், ஒரு பேப்பரும் பேனையும் பென்சிலோ எடுத்து கையில் ரெடியா வச்சு கொள்ளுங்கள். என்ன வந்து பிறகுதான் சொல்லுவேன். பெரிய பரீட்சைக்கு ரெடி. பெரிய பரீட்சை ஒன்று நடக்க போகுது. பாப்போம். ஓகே, குட். புது போடக்குள்ள நல்லதாக இருக்கு. நானும் கொஞ்சம் தேடுறேன் புதிய நிகழ்ச்சியில் பார்ப்போம், தமிழுக்குள்ளே. இன்னைக்கு உங்களுக்கு தான் பார்ப்போம்.
எனக்கு தானா போ. உங்களுக்கு தான் ஆப்போ தெரியாது. எல்லோரும் வேகம் 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 தான் உங்களோட முக்கியம். 10 செகண்ட் தான். ஓகே பார்ப்போம். சரி வாணி, நாங்கள் ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். இணையவர்கள் மற்ற உறவுகள் இணைஞ்சு கொள்ளட்டுமே. சரி. வணக்கம் அன்புறவுகளே. மீண்டும் கேள்விக்கணை வாரம் 635 நீங்கள் இன்று இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கிணைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 இம்மாதம் பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025 கேள்விக்கணை நிகழ்வோடு நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். மீண்டும் வெள்ளிக்கிழமை வழமை போல எனது நிகழ்ச்சி உங்களிடம் இடம்பெறும். இன்று உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே இலகுவான கேள்விகள் தான். ஆனால் உங்களது வேகம் விவேகத்தை பொறுத்தது தான். கொஞ்சம் ஆனா அவர்களும் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்து அப்படி வேணுமென்றால் இது முடிய அவர்கள் விஜய் அவர்கள் நிற்கிறாரா, அவர்கள்ட்ட நீங்கள் வாயில கேட்கலாம். அவர்கள் விரும்பினா. சரி பார்ப்போம். இதுக்கு முதல் இணைந்த அன்புறவுகள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். ஈஸ்வரன் அண்ணா, நீங்களும் முயற்சி செய்யுங்கள், நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். வரமாட்டார். ஆமாம், நகுலா சிவநாதன் அவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கும் வசதியா இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அன்புறவுகள், வேகம் விவேகம்தான் இன்று முக்கியம். ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. பல தரப்பட்ட இப்பொழுது உங்களுக்கானது இரட்டை கிளவி வருகிறது, எதிர்ச்சொல் இருக்கிறது, ஒத்த சொல்லி இருக்கின்றது. நீங்கள் இதில் பார்த்து கடகடண்டு போடுங்கள். என வேலையை செய். மழை மழை எழுத்துக்களை மட்டும் நீங்கள் அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாட் அஞ்சலாக வரும். என பேசுவான். கொட கொட மொட மொட லோட லோட. லோட லோட. என நடுங்கினாள். விட விட வெல வெல விடு விடு. விடு விடு. விட விடன்னு வராது. அது ஒவ்வொரு வசனங்களை பொறுத்ததுக்குத்தான் அப்படி முடியும். நீங்கள் வசனங்களையும் பாருங்கள். என மின்னியது. பல 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 பல. பல பல என்பது சரியானது. மேகத்துக்கான ஒரு வேறு சொல்லொன்று நீங்கள் இதில் பாருங்கள். மஞ்சு உங்கள் உவா. மஞ்சு என்பது மேகத்துக்கான ஒரு சொல். மற்றது கடல்களுக்கானது ஒத்த சொல்லுகள். யானைக்கான ஒரு ஒத்த சொல். ஏற்கனவே உங்களுக்கு தந்த சொல்லுகள் எல்லாம் இருக்கின்றது. அலை அரளை இருள். இருள் என்பது யானைக்கான ஒரு ஒத்த சொல். அறியாததை அறிந்து கொள்ளுங்கள். கடல் இதற்கான இதில் வரும் ஒரு ஒத்த சொல். ஆலோன் அரி அமதி. அரி என்பதும் கடலுக்கான, ஆலோன் என்பது சூரியன், அமதி என்பதும் சூரியனுக்கான ஒரு சொல்லுகள். நிலா ஆம்பல் கடகம் வடவை. ஆம்பல் என்பது
தாமரையோட வர்றதும் இதுவும் நிலாவுக்கான ஒரு சொல்லும் இருக்கின்றது. அரசன், மன்னன், வேதியர், ராஜசன். மன்னன் என்பது சரியானது. அரசி, உபாத்தி, இடும்பை, இறைவி. இறைவி. பதினோராவது அன்பு. நேயம், பதம், பாதம். நேயம் என்பது சரியானது. அறிவு. வாளி, மேதை, கணை. மேதை என்பது சரியானது. அழகு. வனப்பு, பரிவு, பணி. வனப்பு. பரிவு என்றால் இரக்கம். அம்பு. உரம், பானம், அணி. பானம். அருள். பொலிவு, பதிவு, கிருபை. கிருபை என்பது சரியானது. அமைச்சர். நூலோர், பார்ப்பர், மறையவர். நூலோர் என்பது அமைச்சருக்கான ஒரு சொல். அக்னி. தழல், வடவை, கடம். களல் என்பது சரியானது. அச்சம். சிந்துரம், பீதி, இரதி. பீதி. அல்லல். துளை, இடும்பை, தோல். துன்பம் என்பது நீங்கள் அறிஞ்ச சொல், அது போடவில்லை. இடும்பை. அபாயம். வல், பிரச்சனை, தும்பு. பிரச்சனை. மூன்றாவது சொத்து. அரக்கன். கும்பர், நிசிசரன், அல்லியர். அரக்கன்.
நிசி சரண் என்பது அரக்கனுக்குரிய ஒரு ஒத்த சொல். அடைக்கலம். கையடை, புகர்முகம், விரமலி. அடைக்கலம். விரமலி கையடை என்பது மன்னிப்புடன், கையடை என்பது ஒரே ஒரு போட்டுக்கிறீங்கள். வாழ்த்துக்கள். 20 அடி. செல், தாள், சலதம். அடி. தாள் என்பது சரியானது. அந்தனர். அரிச்சிகன், பூசுரர், அரிச்சிகன். அருச்சிகன், அரிச்சிகன் 2 எழுத்துக்களையும் பாருங்கள். பூசுரர் என்பது அந்தனருக்கானது. முதல் போட்டிருந்த அந்த நூலவர் என்ற சொல்லோட வந்த பார்ப்பனர் மற்ற சொல்லும் அந்தனருக்குரிய சொல்லு. 25 தங்கம். கதம்பம், கொலம், கந்தரம். பொன், கொலம். இப்பொழுது வர்றத நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பீப்பா, மரத்தாளி. இது இந்த மொழி. போர்த்துகீசம், ஆங்கிலம். போர்த்துகீச மொழி. பீங்கான், செராமிக் தட்டு. போர்த்துகீசம், ஆங்கிலம். பீங்கான் அதுவும் போர்த்துகீச மொழி. ஆங்கிலத்தில் நாங்கள் பீலிஸ் என்றுதான் கதைப்போம். கேனம், பைத்தியம். உங்களுக்கானது கேணம். கிளை, செழிப்பு, துன்பம். செழிப்பு, கேனம், கேணம். சோனம், மேகம். உங்களுக்கானது 3 சுழி. சோனம், உறுதி, காற்று, பொன். பொன், கொலம், பொன், சோனம் எல்லாம் தங்கத்துக்கான ஒரு சொல்லு. அதே சொல்லு அதே இதுல வருகிறது. என்ன ஒன்றும். சேல் என்றால் மீன். உங்களுக்கானது சேல். காரியம், மேலிடம், சுட்டு. சேல் மேலிடம் என்பதற்கான ஒரு ஒத்த சொல். புலை. உங்களுக்கானது புலை. புலால், புலை என்பது புலை. எழுத்துக்களை பாருங்கள். வாயில், நீளம், ஒளி. புலை என்பது வாயில், வாசலுக்கான ஒரு ஒத்த சொல். கொஞ்சம் வித்தியாசத்திலாம் இருக்கிறீர்கள். வேகம் வேகம். வறுமை, வளமை. இது சரியா தவறா? வறுமைக்கான எதிர் சொல். வறுமை, வளமை. அது சரியானது. அந்த சொல்லும் சரியான சொல் தான். மௌளவு வரைக்குள்ள. போலி, உண்மை. சரி தவறு. எதிர் சொல்லுவல். சரியானது. தோராயமாக,
சரியாக. சரி, தவறு. சரி, ஏன் ஒருவர் தவறென்று போட்ட நீங்கள் தோராயமாக என்றால் அது கிட்டத்தட்ட தானே வரும். தூறல், அடமழை. இது நீங்கள் கவனமாக எழுத்துக்களை பாருங்கள். அவ்வளவுதான். எழுத்துக்களை பார்த்து போட வேணும். அது தவறு. தவறு என்பது போட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடைமழை என்றுதான் வரணும். சங்கிலி கொம்பு இல்லை, அடமழை என்று வராது. அப்புலவதி அவர்கள் பிறகு சொல்லுங்க. நான் விளங்கல. தனையன் உங்களுக்கு பெண்பாள், தனையை ஆண்பாள், பெண்பாள். சரியானது. திருவாளன், திருவட்டி. திருவாளன், திருவட்டி. சரி, தவறு. தவறு. திருவாட்டி பாவனா போடணும். இன்றைய தினத்துக்கான இளைஞன், யுவதி. சரி, தவறு. சரியானது. கவர் போட்டு வச்சுக்கிறேன். ஓ, சரி, தவறு போட்டுட்டேன். ஓகே, ஓகே. சரியானது. அது இளைஞன், யுவதி. ஓகே, 5 பேரும் சரியா தான் போட்டிருக்கேன். 5 பேரும் போட்டுக்கிறீங்களா? அப்ப சரியானதுதான். அப்ப பிரச்சனை இல்லை. ஓகே. பாயிண்ட்ஸ் தான் மாறுபடும். ஓகே, அப்புறம் ஓகே. 2071 புள்ளிகளுடன் எஸ்சி அவர்கள், நகுலவதி 1922, நேவிசக்கா 1875, வாணி 1605, சரோஜினி அக்கா 1166. ஓகே. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும். இவர் யார்? நகுலவதி முதல் அந்த அடமடைக்கு என்ன சொன்னீங்கள் போல அடக்கு என்னம்மா சொன்னீங்க? இல்ல, அடமலை இல்ல, அந்த சரியானதுக்கு தோராயம் கொண்டு வந்ததல்லோ. ஆமா, தோராயமாட்டா சரி, அப்படித்தானே வரும். இல்ல, அது அந்த சொல்லுக்கு அப்படித்தான் வரும். தோராயமாக, சரியாக. அதான் தோராயம்டா கிட்டத்தட்ட தான் சரி. சரி என்று சொன்னா சரி 100க்கு 100 மாதிரி. அதுலதான் அந்த இது புல போட்டேன்னா. ஓகே. மற்றது இந்த வறுமைக்கு என்னென்று வளமை வரும். வறுமைக்கு வளமையும் அந்த சொல்லும் அது அதே சொல்லுதான். அப்படி வரும். வளமையா இவர் இப்படித்தான் சொல்றது, வறுமைப்பட்டார் அப்படின்னு சொல்றது. அப்படி என்று அந்த மவுள உள்ளவன் அதுக்குதான் அந்த லானாவை போட்டது. இல்ல இல்ல, எழுத்துல சொல்லல. நான் வறுமைக்கு ஆப்போசிட் வளமை எப்படி வர மட்டும் கேக்குறேன். அதான் நீங்க வறுமைக்கான ஒத்த சொல்லும் அந்த எதிர் சொல்லும் அந்த சொல்லி இருக்கிறது. வறுமைக்கு ஆப்போசிட் வளமையாண்டோம். ஆமா ஆமா, இப்படி பார்த்து பார்த்து தான் வளமையா இருக்காது தானே. நீங்கள் உங்களோட இதுபடி அந்த இறுதியான ஒன்றுலேயும் தான் அது இதாண்டு போயிட்டு. ஆனா 5 பேரும் அதுல இதாண்டபடியா அது மாத்த வேண்டிய இது வராது. அந்த ஒரு சொல்லுந்தான் நான் இப்ப லேட்டா தான் போட்டேன்னா அதை ஜுவதிக்கு மாத்தப்பட்டு கொடுத்துட்டது. ஓகே, அது அமர்த்தி ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப இந்த கேப்ல எல்லாரும் பேனை ஒத்தியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோங்க. இப்ப ஒரு கேள்வி தர்றதுக்கு முதல் அந்த பேப்பர் பேனியெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் இதானுங்க ஓடிக்க. கடைசி ஏசி ஜெசி, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு 10 புள்ளி. நகுலவதி நீங்கள் 8 புள்ளியை பெற்றிருக்கிறீர்கள். நேவிசக்கா 6 புள்ளி, மற்றவர்கள் 5 புள்ளியை பெற்றுக்கிறீர்கள். வாணி, சரோஜினி அக்கா. ஓகே, ஓகே ஓகே ஓகே.
இப்ப பேப்பர் ரெடியா ஓ எல்லாரும்? ஓம் சரோஜினி சோதரத்தோட ரெண்டு இல்லை நிற்கிறீங்க, ரெண்டுலையும் சத்தமெல்லாம் நிற்கிறீங்க. ஒன்று நிப்பாட்டிட்டு சத்தத்தோட கதைங்கோ. யார் வாணி? சரோஜினி அவர்கள். சரோஜினி அக்கா, வணக்கம். வணக்கம் வணக்கம். கதைக்கிற கேக்குதா? கேக்குது. பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓ, நான் இப்ப வேற இடத்துல நிக்கிறேன், கொழும்புல நிக்கிறேன். திருவோணமலை ஓ, போய் வந்துட்டீங்க. நேற்று கொழும்புக்கு போட்டேன். ஓகே. இப்ப நீங்கள் பேப்பர் இருந்த பிறகு டைம் இருந்ததுன்னா நான் ஒரு கேள்வி எல்லாருக்கும் பொதுவான கேள்வி தருகிறேன் வாணி. ஓகேயா? டைமை பார்ப்போம். ஓகேயா? அல்லது முதல் நீங்கள் கேள்வி அதை தரவா? இப்ப கேள்வியா நீங்கள் கேள்வியா பொருத்த போறீங்களா? கேள்வியா கேளுங்க. கேள்வியை தரவா? ஓகே. அப்ப கேள்வி தந்த பிறகு பேப்பரும் பென்சிலும் வச்சுக்கொள்ளுங்க. பொருத்த போறீங்க ரெண்டு. சரியா? ம் ஓகே. இப்ப முதலாவதான கேள்விக்கானது உலகில ஏற்றுமதி செய்ய பல நாடுகள் ஏற்றுமதி செய்கிறார்கள் தான் பொருட்களை. அதுபோல ஐரோப்பாக்குள்ள உங்களுக்கான கேள்வி, ஐரோப்பாவில் அதிகம் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் நீங்கள் 10 நாடுகள்ல 2 நாடுகள் சொல்லுங்கள். ஆனால் வடிவாக சிந்தியுங்கள். ஐரோப்பாக்குள்ள தான் நான் கேட்கிற கேள்வி, இலகுவான கேள்வி. ஆனபடியால் முதலாவதா ரெண்டாவதா நீங்க கடை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த பொருத்துறதுக்கு தினப்போம். 2 சொல்லுங்க. ஐரோப்பாவுக்குள்ள அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்கிற, இம்போர்ட் இல்ல எக்ஸ்போர்ட் செய்கிறதா? ஓகே. யார் முதல் சொல்ல போறீங்க? எங்க இருந்து ஏற்றுமதி செய்கிறது? வேலை ஈஸியானது தானே. யூரோப்பா கடை சிந்திச்சு பாருங்கள். என்னப்பா, நான் ஸ்பெயினும் பாருங்க வாணி. ம் சொல்லுங்க. ஸ்பெயினும் இங்கிலாண்டையும் சொல்கிறேன். எனக்கு தெரியாது உண்மை இல்லை. என்ன தெரியாதுன்றீங்க? இல்லை அப்படி ஒன்றும் கவலைப்படவும் இல்லை தர இந்த நாட்டு ஜாமான். வாணி முதலாவது கேள்வி. ஓகே. வாணி ஸ்பெயின், இங்கிலாந்து. இங்கிலாந்து. அங்கே அடுத்தவர் நான் சொல்லி பாக்குறேன். தயவு செய்து ஒருவர் சொன்னால் அந்த நாடுகளை கொஞ்சம் நீங்கள் தவித்து சொன்னீங்கன்னா புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு. ஓகே வாணி. ஓகே, அதிர்ஷ்டம் கை கூடி இருக்குது. பாப்போம். அடுத்தவர் நான் நகுலவதி. சொல்லி பாக்குறேன். டென்மார்க். சரோஜினி சொல்லவா? நகுலவதி சொன்ன பிறகு சொல்லுங்க அக்கா. ஓகே ஓகே. டென்மார்க், நோர்வே. டென்மார்க், நோர்வே. சரோஜினி அக்கா சொல்லுங்க. ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ். ஸ்வீடனா? ஓம். ஸ்வீடன், நெதர்லாந்து. சரோஜினி அக்கா. அடுத்த நேவிசக்கா. நேவிசக்கா நெதர்லாந்து. அதுல ஜெசி உங்களால இதுல வேலையில நண்டு அவரது தெரியல. ஓகே. நேவிசக்கா. நேவிசக்கா அந்த சத்தத்தை காணையில. சரி, மீண்டும் சொன்னவர் சொல்லாட்டி மற்றவர். நேவிசக்கா வணக்கம் அக்கா. வந்துட்டேன். ஓகே சொல்லுங்க. என்ன நாடுகள் வந்ததுன்னு தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க. வா. சத்தம் வேற இல்லை.
சாணி சாப்பிட்டுட்டீங்களா? இல்லை பசிக்குது. பசிக்கலையா? பசிக்குது. பசிக்குது, நான் சாப்பிட்டுக்கின்னு இருக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சத்தம் வேற இல்லை. சத்தம் அவள் போட இல்லை வர இல்லை. அவகாச்ச தானே வேறு. வந்து ஓடிட்டாரு இருக்கு. அவள் ஃபோனில் நிற்கிறா. சரி அவசரப்பட்ட வச்சுட்டு வாங்கோ. என்னதான் கேட்டால் நான் வச்சிருக்கேன் அது. ஓகே சாரியா, அது வேலை இந்த இடத்துல இருந்து அவாக்கு சிக்காமண்டு வாணி என்ன போறியோவா. ஓகே நெவிசாக்கா மன்னிப்புடன் நீங்க சொல்லுங்க. இத்தாலியும் ஸ்பெயின், இந்த இத்தாலியும் பெல்ஜியமும் சொல்றேன். இத்தாலி பெல்ஜியம், இத்தாலி பெல்ஜியம், பெல்ஜியம் இத்தாலி. ஓகே சரோஜினி அக்கா ஸ்வீடன் சொல்லிடுங்க. ஸ்வீடன் ஓகே சொல்லவா? சரி வெயிட் பண்ணுங்க. இப்ப சொன்ன ஆக்கள்ல சரி மீண்டும் பாணி ஒன்று சொல்லுங்க பாப்பம். இப்ப நேவிசக்கா என்ன ஒன்று சொல்லுங்க, அல்லது நீங்க கீழே நின்று வாங்க பாப்பா. நேவிசக்கா நான் இந்த போர்த்துகையில சொல்றேன். போர்த்துகல், போர்த்துகல். நவலவதி சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா. சரோஜினி நான் இத்தாலி, யூகே. இல்ல ஒன்றுதான் அதோட இத்தாலி. ஓகே இத்தாலி ஏற்கனவே வந்திருக்கிறது. ஓகே நான் ரெண்டும் சொன்ன இது கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. வாணி சொல்லி இருந்தார் இங்கிலாந்து. நீங்கள் ஒன்று சொல்லுங்க. ஒன்று ஜெர்மனி சொல்றேன். ஜெர்மனி, ஜெர்மனி. ஓகே முதல் இடத்துல ஜெர்மனி. ஓகே வாணி சுவிஸை சொல்றேன். வாழ்த்துக்கள் வாணி. நீங்கள் மூன்றும் சொல்லி இருக்கிறீர்கள். ஸ்பெயின், இங்கிலாந்து, சுவிஸ். சரி முதலாவது இடத்துல ஜெர்மனி, இரண்டாவது இடத்துல நெதர்லாந்து. நெதர்லாந்து சொல்லியிருந்தவர் சரோஜினி அக்கா. மற்றது நகுலவதி ஜெர்மனி சொல்லியிருந்தீங்கள், முதலாவது இடத்துல இருக்கிறது. அடுத்து இத்தாலி சொல்லியிருந்தார் நேவிசக்கா. மற்றது பெல்ஜியம் சொல்லியிருந்தார், பெல்ஜியம் 5வது இடத்தில். வாழ்த்துக்கள் சரோஜினி அக்கா. நெதர்லாந்து சொல்லியிருந்தார். ஓகே மற்ற இதுகள் பிரான்ஸ் இருக்கிறது, போலந்து இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது. பொருட்கள் தெரியாது. சில பொருட்கள் இல்லை என்னென்ன கூடுதலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யவது. இந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் எல்லாம் இப்ப நெதர்லாந்துல இருந்து உங்களுக்கு தெரியும் சீஸ் அதிகமாக பூக்கள் ஏற்றுமதி செய்கிறது. ஜெர்மனி, நெதர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்து, சுவிஸ், ஸ்பெயின், ரஷ்யா, போலந்து. நீங்க இல்ல இப்ப இது நம் பிறகுதான் புள்ளி பார்ப்பேன். இப்ப உங்களுக்கானது பேப்பரும் பென்சிலும். ஓகேயா? இப்ப நீங்க பொருத்த போறீங்க. ஆனால் இலகுவானதுதான், நான் குழப்பி தருவேன். தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் பதில சொல்ல வேணும். நீங்கள் சொல்ற இது சரியாக எல்லாத்துக்கும் 10 தருவேன். நீங்கள் முதல் இப்ப ஒரு கூட போடுங்க. என்ன பாதி பாதியா முதலாவது இரண்டாவது அப்படி சரியா? பேப்பர் எடுத்து போட்டு தயவு செய்து இப்படி பாணி இப்ப பாருங்க இப்படி நடுவில போடும் மடிக்கணும். ஆமா அதில் நான் குழப்பி தருவேன். நீங்கள் கேள்விகள் எழுதும் பொழுது உங்களுக்கு டக்கண்டி பிடிபட்டதென்றால் நீங்கள் அம்புக்குறிய போட்டு வச்சீங்கள் என்றால் உங்களுக்கு இலக்குவாயிருக்கு. ஓகேயா? சரியாக அந்த 10க்கும் சொல்றவர் யார் முதலாவதாக 10ம் சரியாக சொல்ற உங்களுக்கான டைம் இருக்குது. டக்கண்டி நீங்கள் திருத்தி போட்டு சொல்ல வேணும். நான் பிறகு அடுத்தது தர்றேன். ஓகேயா? ஓகே எல்லாரும். நவலவதி, நேவிசக்கா, சரோஜினி அக்கா ஓகேயா? சத்தம் குறைவாத்தான் வருது, கொஞ்சம்
கத்தி சொன்னீங்கன்னு. இதுக்கு முந்தி எனக்கு சத்தம் மற்றவே கேக்குதா? ஓ கேக்குது கேக்குது. சரி, நான் சொல்லி போட்டு திரும்பி அந்த ஓர்டரை சொல்றேன்னா, ஒரு பக்கம் நீங்கள் எழுத வேண்டியது கோஆபரேஷன். ஆ? கோஆபரேஷன். இப்ப நீங்கள் அந்த சொல்லுகளை எழுதுங்கோ, அதுக்கான நான் தமிழ் சொல்லுவேன், நீங்கள் பொருத்தி போட்டு சொன்னா சரி. விலங்குல என்ன முதலாவது? கோஆபரேஷன். 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 ரெண்டாவது ஏஜென்சி. ஏஜென்சி. மூன்றாவது சென்டர். இப்ப வர்றதெல்லாம் நீங்கள் ஆனா பகுதியிலயோ அல்லது முதல் பகுதியிலோ எழுதிக் கொள்ளுங்க. சென்டர் என்ன? சென்டர். அடுத்தது ஸ்டோர். ஸ்டோரா? ஸ்டோர். ஸ்டோர். ஆமா. ஐந்தாவது சொப். ஷாப். ஆ சொப். சொப். ஷாப் ஷாப் அஞ்சாவது என்ன? சொப். சொப். ஸ்டாக். ஷாப் ஷாப்பில ஷாப் ஷாப். அங்கால தமிழ் சொல்லி சொல்லியிருக்கிற நீங்க டக்கண்டு உங்களுக்கு என்னத்துக்கு சொன்னு விளங்கும். இப்ப கியூ என்றால் நான் பிறகு தமிழ் சொல்ல வரிசை என்று சொல்லியிருக்கிற நீங்க பொறுத்து போடுங்க. அவ்வளவு தான். இப்ப அது இலகுவாகத்தான் தருகிறேன். பிரிண்டர். 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 என்னது? பிரிண்ட் பண்ணுங்கள். பிரிண்டர். பிரிண்ட் பண்ணுங்க. அத பிரிண்டர். அடுத்தது டிம்பரஸ். டிம்பரஸ். டிம்பரத். டீனா, உம்மன்னா, பானா, டானா, இசன்னா. டிம்பரஸ். தமிழ்ல நீங்கள் இங்கிலீஷ்ல எழுதுறது சுகமா இருக்கும். எல்லாம் அக்கா எழுதுவெல்லாம் எல்லாருக்கும் எழுத கஷ்டம். தமிழ்ல சொல்றேன். அடுத்தது கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க். கூல் ரிங்ஸ். கூவன்னா இல்லன்னா ரிங்ஸ். அடுத்தது எம்போரியம். ஏனா மன்னா போவன்னா ரீனா ஜானா மன்னா. எம்போரியம். பத்தாவது கோபி பார். கோபி பார். காஃபி பாரா? ஆமா. தமிழில கோபி பார் வாணி. கஃபே பார். கஃபே பார். சரி, இப்ப நீங்க சொன்ன சொல்லுகளை கவனமா பாருங்க. கோஆபரேஷன், ஏஜென்சி, சென்டர், ஸ்டோர், ஷாப், பிரிண்டர், டிப்பரஸ், கூல் ட்ரிங்க்ஸ், எம்போரியம், கோபி பார். ஓகேயா? இப்ப நீங்கள் நிரப்புகிற பி பகுதி நான் மாத்தி தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி என்றாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கு நேரம் நீங்கள் கடகடண்டு மார்க் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நம்பரை போடலாம். ஓகே. இப்ப நீங்கள் குளிர் சுவை நிலையம். முதலாவது குளிர் சுவை நிலையம். மரக்கடை. மரக்கடை. விற்பனையகம். மரக்கடையா? மரக்கடை. மற்றது விற்பனையகம். மூன்றாவது என்ன? விற்பனையகம். விற்பனையகம். அங்காடி. பொறுங்க 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 பொறுங்க. திருப்பி சொல்லுவேன். அங்காடி. அச்சகம். 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 குழம்பிக்கடை. குழம்பிக்கடையா? இப்ப என்ன சொன்னீங்க? குழம்பிக்கடை. குழம்பிக்கடை. மையம். முகாமைத்துவம். இப்ப கடைசியா முகாமைத்துவம். 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 கூட்டு நிறுவனம்.
அவ்வளவுதான் சொல்லு. பத்து சொல்லு எம்போரியத்துக்கு செல்லல தந்திருக்கிறேன். எம்போரிய பொறுங்கோ, கடைசி என்ன கவனம் கவனம் கட கவனம், பொறுங்கோ, கடைசியா அமைதியா என்ன இருங்கோ, சொன்னீங்க? பொறுங்கோ, அமைதியா இருங்கோ. 10 சொல்லே மீண்டும் சொல்றேன், பார்த்து கொள்ளுங்கோ. கடைசியானதை மாத்திரம் முதல் சொல்லுங்கக்கா. 10வது. அதான் 10 சொல்லும் சொல்றேன். உங்களுக்கானது விற்பனை அகமன் வந்திருக்கிறது, குளிர் சுவை நிலையம் இருக்கிறது, குழம்பி கடை சொன்ன நான், கூட்டு நிறுவனம் சொல்லியிருக்கிறேன், முகாமைத்துவம் சொல்லியிருக்கிறேன், கடை சொல்லியிருக்கிறேன், அங்காடி சொல்லியிருக்கிறேன், மையம் சொல்லியிருக்கிறேன், அச்சகம் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். ஒன்றுக்கு சொல்லல போல இருக்குது. எம்போரியத்துக்கு சொல்லல. என்னத்துக்கு? 10 சொன்னீங்க, இதுல 9 தானே. 2 2 இல்ல, எல்லாம் 10மே சொல்லியிருக்கிறேன். 9 தானே இருக்குது. பக்கம் பதில் இல்ல பாருங்க எல்லாரும். இப்ப எல்லாரும் பாருங்க. யாருக்கு 9 வந்திருக்குன்னு பாருங்க. 10 திருப்பி சொன்னேனா? சரி, 9 வந்திருக்கு எனக்கு. 9 தான் வந்திருக்கு. 9 இருக்கு. சரி, தயவு செய்து திருப்பி பாருங்க. குளிர் சுவை நிலையம், விற்பனையகம், அச்சகம், மரக்கடை, குழம்பி கடை, அங்காடி, கடை, கூட்டு நிறுவனம், மையம், முகாமைத்துவம் இவ்வளவும் வந்திருக்குது. 1 2 3 4 5 6 7 நீங்கள் உதுகடை பார்த்தோண்டு இருந்தா மற்றவர்கள் யார் முதல் சொல்லி சரியாக 10 சொல்றீங்களோ அவர்கள் அந்த புள்ளியை பெறுறதுக்கான முதல் வந்து நீங்க எல்லாரும் 10 இருக்கான்னு கேட்டுக்கொள்ளுங்க. செல்வி எல்லார்கிட்டையும் 10 இருக்குதா? ஓ ஓகே. புள்ளி போடும் பிறகு. இல்ல எனக்கு 9 தான் எழுதி இருக்கிறேன். நான் சொல்லவா? யாரிப்பா? ஐயோ யார் சொன்னது? பொறுங்கோ. நேவிசக்காவா? ஓ நான் சொல்றேன். ஆனா என்கிட்ட நான் 9 தான் எழுதி இருக்கிறேன். நான் சொல்றேன். சொல்லு. சரி, அமைதியாக நீங்கள் கடாடன்னு சொல்லுங்க நேவிசக்கா. ஆனா பொறுங்க, ஒரு தரம் சொன்னால் அடுத்த தரம் நீங்கள் 2ஆம் தரம் சொன்னீங்கள் என்றால் நான் சொல்ல மாட்டேன். மட்டும் வராது. கடாடன்னு நீங்க சொல்லி கொண்டு போங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் எழுதி இருக்கிறத சொல்றேன். கோஆபரேஷன் கூட்டுறவு, ஏஜென்சி முகாமைத்துவம், சென்டர் மையம், ஸ்டோர் விற்பனையகம், ஷாப் அங்காடி, பிரிண்டட் அச்சகம், டிம்பரத் மரக்கடை, கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் சுவை நிலையம், கோபி பார், குழம்பி கடை. எம்போரியத்துக்கு எனக்கு சொல்லி வர இல்லை. ஓகே, எல்லா சொல்லும் வந்திருந்ததுல பாக்குறேன் நான் உங்களுடையில. சரி, அடுத்தவர். நீங்கள் எத்தனை சொல்லு சரியா சொன்னீங்களேன்னு யோசிச்சு பார்த்தீங்களா தெரியும். ஓகே ஓகே நான் சொல்கிறேன்னா, வாணி. கோஆப்ரேஷன் கூட்டு நிறுவனம், ஓகே, ஏஜென்சி முகாமைத்துவம். கடாரட்டு சொல்லி கொண்டு போங்க. ஓகே, இல்லை நான் நான் பார்க்குறேன். இங்கே நம்பர் போட்டுக்கிறேன். சென்டர் Okay. மையம், ஓகே, ஸ்டோர்ஸ் வந்து பாருங்க சொல்கிறேன். ஸ்டோர்ஸ் வந்து என்ன போட்டுக்கிறேன், விற்பனையகம், ஷாப் வந்து அங்காடி, ஷாப் வந்து கடை, ஓகே, பிரிண்டர் அச்சகம், ம், ட்ரம்பஸோ டிம்பரஸ், டிம்பரஸ் வந்து விற்பனையாகும். சரி, மரக்கடை. விற்பனையகமா மரக்கடையா? ரெண்டும் போட்டுக்கிறீங்களா? இல்லை இல்லை, டிம்பரஸ் வந்து மரக்கடை. ஓகே, அது போட்டேன். மற்றது எம்போரியம் தானே. எம்போரியம். மற்றது கூல் ட்ரிங்க்ஸ் வந்து குளிர் ஓகே, குளிர் கிடையாது. மற்றது கோபி பார் வந்து குழம்பி கடை. ஆ, மற்றது பாரு அவ்வளோதானே. நீங்கள் எத்தனை சொல்லி இருக்கிறேன்னு பாருங்க. 10 சொல்லிட்டேன். 6 7 8 9 வந்திருக்கிறது. ஓகே, எம்போரியத்தை சொல்லணும். அது சொல்லி எம்போரியத்துக்கு வரையில சொல்லி தரையில. நீங்க எம்போரியத்துக்கு நான் தந்திருக்கிறேன். எம்போரியம் முகாமைத்துவம் சொல்கிறேன். எம்போரியம் முகாத்தி. அப்ப வெள்ள ஏஜென்சிக்கு சரி, சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னவர்கள் சொல்லாதீங்க தயவு செய்து. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அடுத்தவர் நேவிசாக்கா.
அடுத்த நிவிசாக்காவையும் பாணியும் விட்டுட்டு மற்ற 2 பேரும் சொல்லுங்க. சரோஜினி அக்கா. ஓ, நான் சொல்றேன் சரோஜினி. கோஆபரேஷன் வந்து முகாமை முகாமைத்துவம். ஓகே. ஏஜென்சி வந்து நிறுவனம். ஓகே. ஸ்டோர் வந்து விற்பனையகம். ஸ்டாக் வந்து அங்காடி. ஓகே. மற்றது இந்த பீல ஏதோ சொன்னீங்க, அது அச்சகம். பிரிண்டர். பிரிண்டர் வந்து அச்சகம். எம்போரியம் வந்து வேற எங்க போட்டிருக்கேன்? உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லு வேலை இலகுவா இருக்கும். ஓகே. எம்போரியம் காஃபி பார் வந்து கோபி கடை. கோபி கடை என்று நான் தந்தேன். கோபி பாருக்கு கோபி கடை. ஓகே. அடுத்த என்ன உண்டு சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. 1 2 3 4 5 6 4 சொல்லுங்க. கூல் ட்ரிங்க் வந்து குளிர் நிலையம். குளிர் சுவை. ஓகே. சரி, அதை விடுங்க. குளிர் சுவை நிலையம். எம்போரியம் வந்து தந்தனீங்களா? அது நீங்கள் தான் சொல்லணும். அது மரக்கடையும். மரக்கடை. ஓகே. அடுத்தவன் நகுலவதி. நீங்களும் சொன்ன பிறகு நான் இதை சொல்றேன். நீங்கள் பார்த்து கொள்ளுங்களா? சரி, எத்தனை நீங்கள் சரியா சொல்லி இருக்கிறீங்களா? ஓகே. நகுலவதி. கோஆபரேஷன் ஆம்பளையாலும் சிலவன் எங்க என்றால் லேட்டா போயிட்டு அவர் கோஆபரேஷன் நினைக்கிறாரு. சொல்லுங்க. இல்ல, கோஆபரேஷன் என்றா முகாமைத்துவம். ஏஜென்சி 2வது. கூட்டு நிறுவனம். ஓகே. 3வது சென்டர் என்றால் மையம். ஓகே. ஸ்டோர் என்றா விற்பனையகம். ஓகே. சொப்பண்டா அங்காடி. ஓகே. பிரிண்டர் என்றா அச்சகம். ஓகே. கூல் ட்ரிங்க்ஸ் என்றா குளிர் சுவை நிலையம். எம்போரியம் என்றால் மரக்கடை. கோபி பார். குழம்பி கடையோ குழம்பி கடை. குழம்பி கடை. குழம்பி என்றா கோபிய சொல்றது. ஓகே. இப்ப நகுலவதி நீங்களும் சொல்லிட்டீங்க. இல்ல, அவர் ஒன்றும் சொல்லல. டிம்பரஸோ. டிம்பரஸ். ஓகே, சொல்லுங்க. பிரிண்டர் அச்சகம். 4 5 6 7 8 9. எதுக்கு என்ன சொன்னீங்க? நிறுவனமோ அது என்னன்னு தெரியல. என்ன சொன்ன என்ன விட்டேன். கூட்டு நிறுவனம். கூட்டு நிறுவனமோ. ஓகே, சரி. இப்ப கூட்டு நிறுவனம் முதல் சொல்லிட்டேன். அந்த அதுதான் நிறுவனம் என்று சொன்னதுக்கு சொல்றேன். வேற ஒரு நிறுவனமும் தெரியல நானும். இப்ப தயவு செய்து பார்த்து கொள்ளுங்க. தெரியாத உங்களை போலதான் நானும் அறிஞ்சு கொள்றதான். நேமிசக்கா நீங்கள் 8 சொல்லி இருக்கிறீர்கள். வாணி நீங்களும் 8 சொல்லி இருக்கிறீர்கள். சரோஜினி அக்கா சரோஜினி அக்கா ஆங்கில சொல்லு உங்களுக்கு வலு இலகுவானது. ஆனாலும் நீங்கள் 2க்கு தான் சரியாக சொல்லி இருக்கிறீங்க. நகுலவதி நீங்கள் 3க்கு சொல்லி இருக்கிறீர்கள். பார்த்து கொள்ளுங்க. கோஆபரேஷன் கூட்டு நிறுவனம். ஏஜென்சி முகாமைத்துவம். சென்டர் மையம். ஸ்டோர் அங்காடி. கடை. பிரிண்டர் அச்சகம். டிம்பரஸ் மரக்கடை. கூல் ட்ரிங்க்ஸ் குளிர் சுவை நிலையம். எம்போரியம் என்றாதான் சாவையதுகளுக்கு சொல்லிவினம். எம்போரியம் விற்பனையகம். கோபி பார் குழம்பி கடை. எம்போரியம் விற்பனையகமா? ஆமா. அப்ப நான் பிள்ளையாத்தான் சொல்லிட்டேன். 2 தான். சரி, பரவாயில்ல. இப்ப உங்களுக்கான அடுத்தது வாணி. சரியா? இல்லையா? ஓகே. அடுத்தது இப்ப நீங்கள் ஒரு பக்கம் இப்ப எழுதின மாதிரி தான் எழுத போறீங்க.
ஆட்டோ அல்லது ஓட்டோ. ஓட்டோ. ம். நகுலவதி நீங்கள் எழுதிட்டீங்களா ம். அக்கா? நேவிஸ் அக்கா, ஓ ஓ எழுதுறேன். சரோஜினி அக்கா. ஓட்டோ, ஓ ஓ பேக்கரி. ரெண்டாவது என்ன? பேக்கரி. பேக்கர். மூன்றாவது பசார் என்று சொல்லுவேன். பசார். பில்டர்ஸ். ஆ? பீனா இல்லன்னா டானா இவன்னா சொன்ன பில்டர்ஸ் என்று சொல்லிக்கணும். பில்டர். பில்டர். ஆமாம். பில்டர் என்ன பில்டர்? கண்டீன். ஆ? கண்டீன். கேண்டீன். ஓ கேண்டீன். கெமிக்கல். கெமிக்கல். கெமிக்கலா? ஆமாம். அடுத்தது கிளப். கட் பீஸ் சென்டர். கட்டிங் சென்டர். கட் பீஸ் சென்டர். கட்டிங் சென்டரா? கட் கட் சியூடி கட் பீஸ் சென்டர். கட்டிங் சென்டர். சரி. அதுங்கால தரேக்குள்ள உங்களுக்கு அது விளங்கும் என்னத்தை கட் பண்ணுவீங்கள. டிப்போ. டிப்போ. என்னது? டிப்போ. டிப்போ பஸ்ஸ நினைங்கோ. டிப்போ. டிப்போ. 7, 8, 9. 10வது ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட். ஆ ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட். ஆ ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட். ஃபுட்டா சாப்பாடு. ஃபாஸ்ட் ஃபுட். ஓ ஃபாஸ்ட். ஓகே, இது 10 வந்துட்டது. ஓகே, 13 விடாக்கு 10 தாவே. ஓகே, இப்ப உங்களுக்கு ஆனது சிட். இப்ப பி பகுதியா இப்ப நீங்கள் முதல் எழுதினதை திருப்பி சொல்றேன். ஓட்டோ, பேக்கரி, பசார், பில்டர்ஸ், கண்டீன், கெமிக்கல், கிளப், கட் பீஸ் சென்டர், டிப்போ, ஃபாஸ்ட் ஃபுட். ஓகேயா? இப்ப நீங்கள் மற்ற பகுதிக்கு வர போறீங்கள். மன்றம். மன்றம். கடைத்தெரு. கடைத்தெரு. பணிமனை. பணிமனை. பனியில பனியா? பணிமனை. வெட்டு துணியகம். துணியகம். விடை உணவு. ஆ? விடை உணவு. விதை உணவு. அடுத்தது தானி. அங்க இல்ல. தானி. தாவன்னா நீனா 2 சொல்லி. காவன்னா நீனியா? தாவன்னா 2 சொல்லி நீனா. காணி. காணி. கடைத்தெரு. அடுத்தது வெதுப்பகம். கட்டுனர். கானா இட்டனா டூனா நானா இருனா கட்டுனர். கட்டுனர். இப்ப எத்தனை வந்திருக்கிறது உங்களுக்கு? 9. நான் சொல்றத திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. 9. மாறி மாறி மாறித்தான் வரும். பொறுங்க. 8 வந்துரும். வேதி பொருட்கள் எழுதினீங்களா? 9 இல்ல வேதி பொருட்கள் இல்ல. எழுதியில. எழுதுங்க. திருப்பி நான் திருப்பி சொல்லியிருக்க பாருங்க. இதோட சரி. தவற விட்டா சொல்லுங்க. மன்றம், விதை உணவு, வேதி பொருட்கள், வெட்டு துணியகம், பணிமனை, தானி, சிற்றுண்டி சாலை, வெதுப்பகம், கடைத்தெரு, கட்டுனர். ஓகேயா? 10 வந்துருக்குதா நகுலவதி? ஓம். பாணி, ஓ நேவிஸ் அக்கா, சரோஜினி அக்கா. ஓ ஓகே,
நீ போட்டேன்னு இல்லை தமிழுக்கு. ஆ தமிழுக்கு சோதனை. இருக்கும் இல்ல உங்களுக்கு என்ன ஓ கஷ்டமா? பாருங்க கடைத்தெரு நான் 2 தரம் வழி இருக்கிறேனே. என்ன சமா? கடைத்தெரு 2 தரம். வை 1 2 3 4 5 6 7 8 9 10. கடைத்தெரு என் 2 தரம் வழி இருக்கிறேன். கட்டுனர் எழுதினீங்களா? கானா விட்டனா டூனா நானா? கட்டுனர் போட்டச்சியோ. சிற்றுண்டி சாலை. சிற்றுண்டி சாலை. ஓகே அதுக்கு தான் நான் இதை போட்டுக்கிறேன். ஓகே சிற்றுண்டி சாலை எனக்கும் எழுத இல்லை. சிற்றுண்டி சாலை அது சொல்ல இல்லை நினைக்கிறேன் நீங்கள். நீங்க சொல்லல சிற்றுண்டி சாலை இல்லையே. இல்லை சொல்லல. வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் வந்திருக்கிறீங்க. பொருத்த போறீங்க எழுத போறீங்களா? எழுதிட்டீங்களா? வணக்கம். கடத்தெரு நான் இப்ப எழுதினேன். 2 தரம் தான் சொன்னீங்க. கடத்தெரு 2 தரம் சொன்னானே. கடத்தெரு 2 தரம் சொல்லிட்டு 2 தரம். இப்ப நீங்கள் ஏ பகுதி எழுதிட்டீங்களா புள்ளா? எழுதி இருக்க இல்ல. கடத்தெரு நீங்க 2 தரம் சொன்னீங்க. வாணி சொன்னா சரி. அவன் என்ன உண்ட காணையில கடைத்தெரு 2 முறை சொல்லி அப்ப பாருங்க திருப்பி பாருங்க. கடத்தெரு, கட்டுனர், மன்றம், வேதிப்பொருட்கள் வந்தது, விதை உணவு வந்தது, வெட்டு துணியகம், பனிமனை, தானி, எதுப்பகம். காணியா காணி அது என்ன காணி? தானியத்துக்கு வர தானியா தானி. இங்கிலீஷ்ல இந்த சொல்லுகளை சொல்லி சொல்லி போட்டு தானி. சரி கொண்ட விட்டுட்டு வந்தேன். 2 4 6 8 10. கட்டுணர்வு 2 தரம் விட்டு. நான் சொல்லவா? ஓகே நகுலவதி. ராஜினி அல்போன் சஜ்ஜமன் நீங்கள் விட்ட சொல்ல இதுல எந்த சொல்ல என்று பார்த்துட்டு போய் நகுலவதி. ஆட்டோக்கு வந்து தானி என்று சொல்றேன். கடை 2 சொல்லி கொண்டு போங்க. பேக்கரி வந்து வெறுப்பகம். ஓகே. பசார் வந்து கடைத்தெரு. ஓகே. பில்டர் வந்து கட்டுனர். ஓகே. கேண்டீன் வந்து விதை உணவு. ஓகே. ஒரு கத்தான் சொல்லி கொண்டு போயிடலாமா? அடுத்தது மாறி சொல்லிட்டேன். சரி மன்னிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து ஒருக்கா சொல்லி கொண்டு போனதை ஒருக்கா சொல்லி கொண்டு போயிடுங்க. கெமிக்கல் வந்து வேதியியற் பொருள்களோ அது. ஓகே வேதிப்பொருட்கள். கிளப் வந்து என்ன திரும்ப சொல்றேன் அதுக்கு. கட் பீஸ் சென்டர் வந்து வெட்டு துணியகம். ஓகே. இப்போ வந்து பனிமனை. பாஸ்போர்ட் வந்து விதை உணவு. விதை உணவு 2 தரம் வந்திருக்கிறது. ஓகே. பாஸ்போர்ட் தான் நடக்கிறது. சிற்றுண்டி சாலை கேண்டீன். அது முதல் நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதை திருப்பி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 விதை உணவு 2 தினம் வந்து ஒரு சொல்ல நீங்கள் தவற விட்டீங்க. நேவிசக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாணி கையை ஏத்துனவ வாணி மோகன் சொல்லுங்க. ஆட்டோ தானி. ஆட்டோ தானி. நீங்கள் பொருங்க மன்னிப்புடன் வேகமாக சொல்லி கொண்டு போனாதான் பேக்கரி வெதுப்பகம். ஓகே. பசார் கடைத்தெரு. ஓகே. பில்டர் கட்டுனர். ஓகே. கேண்டீன் சிற்றுண்டி சாலை. ஓகே. கெமிக்கல் வேதிப்பொருள். ஓகே. கிளப் மன்றம். ஓகே. கட்பீஸ் வெட்டு துணியகம். ஓகே. டிப்போ பனிமனை. ஓகே. பாஸ்போர்ட் துரித உணவு. சரோஜினி சரோஜினிக்கா வெயிட் பண்ணுங்க. நேவிசக்கா. ஆமாம். ஓட்டோ தானி, பேக்கரி வெதுப்பகம், பசார் கடைத்தெரு, பில்டர் கட்டுனர், கேண்டீன் சிற்றுண்டி சாலை, கெமிக்கல் வேதிப்பொருள், கிளப் மன்றம், கட்பி சென்டர் வெட்டு துணி, டிப்போ பனிமனை, ஃபாஸ்ட் ஃபுட், விதை உணர்வு. ஓகே. அடுத்தால் அந்த சரோஜினி அக்கா. ஓட்டோ வந்து தானியம். அது பேக்கரி வந்து வெதுப்பகம்.
பஸார் வந்து கடை தெரு, ஓ பில்டர் பில்டர் வந்து கட்டுனர், ஓகே கேன்டீன் வந்து சிற்றுண்டி சாலை, ஓகே கெமிக்கல் வந்து வேதிப்பொருளோ என்ன, ஆமாம் கிளப் வந்து மன்றம், கட்டிங் சென்டரோ என்ன அது வெட்டு துணியோ என்னோன்னு சொன்னீங்க, ஓகே டிப்போ வந்து பணிமனை, ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இடை உணவு என்ன ஓகே சரி ஓகே 10 சொல்லியா. ஓகே ராஜினி ஆமாம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் இந்த பனிமனை தான் எழுதுகிறேன், மற்றெல்லாம் எழுதிட்டேன். ஃபோட்டோ வந்து ராணியா, ஆ மற்றது பேக்கரி வந்து வெதுப்பகம், பசார் கடைத்தெரு, பில்டர் கட்டுனர், கேண்டீன் சிற்றுண்டிச்சாலை, கெமிக்கல் பேபி பொருட்கள், வந்து மன்றம், என்ன காஃபி சென்டரா இல்லை, அந்த கட்பீஸ், அந்த துணி வெட்டு துணி, கட்பீஸ் சென்டர் வெட்டு துணி, டிப்போ பனிமனை, பாஸ்போர்ட் விரைவுணவு என்னுடைய. ஓகே வாழ்த்துக்கள். ஓகே அதுல நகுலவதி தான் ஒன்றுல சிதா சொல்லி அப்புறம் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆட்டோ ஓட்டோ தானி பேக்கரி வெதுப்பகம், பசார் என்ற கடத்தெரு, பில்டர்ஸ் கட்டுனர், கேன்டீன் சிற்றுண்டிச்சாலை, கெமிக்கல் வேதிப்பொருட்கள், கிளப் மன்றம், கட்பீஸ் சென்டர் வெட்டு துணியகம், டிப்போ பனிமனை, ஃபாஸ்ட் ஃபுட் விரை உணவு அல்லது துரித உணவு. ஓகே மிகச் சிறப்பு. வாணி, நேவிசக்கா, சரோஜினி அக்கா, ராஜினி எல்லாரும் நகுலவதி முதலில் ஒரு இதா மட்டும் நீங்கள் மாறி சொல்லியிருந்தீர்கள், 2 தரம் வந்திருந்தது. மிகச் சிறப்பு. எல்லோருமே சரியாக மீதி சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ பனிமனை என்றால் இப்போ மர டிப்போ பஸ் டிப்போ 2 தான் நாங்கள் கேள்விப்படுறது. அப்போ மற்றாக்களும் பணி தான் செய்யணும், அது பனிமனை வேறும் இல்லை இதை டிப்போன்னு சொல்கிறோம் நாங்கள். டிப்போ டிப்போ டிப்போன்னு தான் சொல்கிறோம். தமிழ் சொல்லு வந்து பனிமனை. அப்போ எல்லாத்துக்குமே வேணுமே அப்படின்டா. அது எல்லாரும் சில இதுகளுக்கு பனிமனை என்று தான் சொல்றோம். சில இதுகள் எல்லா அலுவலகம் என்று சொல்லுவோம் தானே, அலுவலகம் என்று சொல்றோம் இல்ல, அதை எங்க சொல்றோம் பனிமனை என்றது பேரு. அப்போ கடையும் அப்படித்தான் வரும், கடையில் வேலை செய்கிறாங்க பனிமனை தானே. கடை வேற கடை வேற. இப்ப நீங்கள் கடை என்று யோசிச்சுங்க, அங்காடி என்று சொன்னீங்க. அங்காடி வந்து இப்ப வெளியில நாங்கள் மார்க்கெட் இருக்குத்தானே, அதான் சொல்றது அங்காடி தெரு கடையில தான் சொல்லுவேன் அங்காடிகள் என்று சொல்லி. மற்றதை நாங்க சொட் பண்ணி தானே சொல்றோம். ஓகே ஓகே எப்படி சூப்பர் சூப்பர் கட்டிக்கார். அடுத்து நீ 8 சொல்லு அடுத்தது இல்லையா ராஜினி, நீங்களும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் விடைபெறுகிறேன் செல்வி. பாருங்க பாருங்க, ஒரு 5 நிமிஷம் இல்ல, அதை டக்கன் எழுதுங்க. கடைக்கு மகள் மகள் வந்துருவா கூட்டிட்டு போறதுக்கு. இதுதான் கடைசி. திருநெல்வேலி ஸ்ரீ வில்லிபுத்தூர். பொருங்க திருநெல்வேலி ஸ்ரீ வில்லிபுத்தூர். திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஒரே அடி எழுதுங்க. கோவில்பட்டி, பன்ருட்டி, கோவில்பட்டி பன்ருட்டி, மார்த்தாண்டம், பவானி, வேதாரண்யம், பொள்ளாச்சி, பொள்ளாச்சி. நீங்கள் அந்த முதல் எழுத்துக்களை போட்டாலே நான் உங்களுக்கு டைமை பார்த்து உங்களுக்கு அந்த இதை மட்டும் நீங்கள் முதல் முதல் முதல்ல இருந்திருக்கா. திருநெல்வேலி, ஸ்ரீ வில்லிபுத்தூர், கோவில்பட்டி, பன்ருட்டி, மார்த்தாண்டம், பவானி, வேதாரண்யம், பொள்ளாச்சி. இப்ப நீங்கள் பி பகுதியில் எழுத வேண்டியது தேன், உப்பு, தேங்காய், அல்வா, கடலை மிட்டாய், பலாப்பழம்,
ஜமுக்காலம் பால்கோவா 8. ஜமுக்காலம் என்ன பாருங்க 1 2 3 4 ஓ 7 தான் வந்திருக்கு. அதான் திருப்பி சொல்றேன் பாருங்க. 4 5 பால்கோவா 8 6 வந்திருக்கு. 8 8க்கு 8. 7 சொல்லுங்க திரும்ப பலாப்பழம் பலாப்பழம், தேன், உப்பு, தேங்காய், ஜமுக்காலம், கடலை மிட்டாய், அல்வா, பால்கோவா. ஜமுக்காலம் அல்வா கடைசி என்ன சரி கடைசி என்ன இது? பால்கோவா, அல்வா. பால்கோவா நீங்கள் இந்த சிறப்பு அந்தந்த இதுல என்ன உணவு அதை பார்த்தீங்களா? இது ஏற்கனவே உங்களுக்கு தந்த இதைத்தான் உங்களுக்கு தந்த நான் பலாப்பழம் 3 4 நல்ல வழி ராஜினி நீங்கள் எழுதினா சரி. தேன் தேங்காய் அல்வா கடகம் எல்லாம் ஜமுக்காலம், தேன், தேங்காய், உப்பு, கடலை மிட்டாய், அல்வா, பால்கோவா, பலாப்பழம். தெரிஞ்சதுக்கு டக்கண்டு உடனே மார்க் பண்ணினீங்களா ஜோதிச்சு டக்கண்டு பிடிக்கலாம். Baby. யார் யார் பெருமூச்சோட என்ன சொன்னவர்? என்ன எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க? ஓகே நான் சொல்கிறேன் வாணி எல்லாம் போலதான். பரவாயில்ல சொல்லுங்க, தெரிஞ்சு கொள்றதா தானே. திருநெல்வேலி அல்வா, திருவல்லிபுரம் தேன் 2, ஓகே. 3வது கடலை மிட்டாய் கோவில்பட்டி, கோவில்பட்டி கடலை மிட்டாய். 4 பன்ருட்டி பலாப்பழம், ஓகே. 4 5வது என்ன போட்டுக்கிறேன் கோடு மார்த்தாண்டம் சொல்லியிருந்தேன். சாரி பன்ருட்டி பாருங்க 5 இந்த நான் நம்பர் தான் போட்டிருக்கிறேன். 5 5 காணாமோ 5க்கு பதிலாக சாரி 5 3 1 5 மாத்தாண்டம் வந்து ஜமுக்காலம் போடுறேன். ஜமுக்காலம் ஓகே. 5 6வது 6 வந்து பால்கோவா பவானி, ஓகே. 7வது வேதாரண்யம் உப்பு, ஓகே. 8 பொள்ளாச்சி சந்தையிலே தேங்காய். ஓகே சரி, அடுத்தவர் நான் சொல்லுறேன். வேற நேமிசக்கா நான் சொல்லுறேன். தேனுக்கு வந்து பவானியை சொல்லுறேன். வாணி இல்ல, நீங்க முதல்ல இருந்து சொல்றீங்களா குழம்பி சொல்றீங்க? திருநெல்வேலி அல்வா, ஓகே. திருவில்லிபுத்தூர் இங்கே எழுதி வச்சிருக்கேன். திருவில்லிபுத்தூர் அது பரவாயில்ல, அப்படி எவ்வளோங்க. திருவில்லிபுத்தூர் கோவில்பட்டி கடலை மிட்டாய், பன்ருட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் என்னன்னு சொல்லல. திருவில்லிபுத்தூர் என்ன போட்டிருக்கேன்னு ஒளி பாருங்க. சரியா, அதை விடுங்க, விட்டுட்டு அடுத்த சொல்லுங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஓகே. பன்ருட்டி பலாப்பழம், பவானி சமுக்காலம், ஓகே. மற்றது என்ன பொள்ளாச்சி தேங்காய், ஓகே. பால்கோவா வந்து நான் திருவில்லிபுத்தூர் சொல்றேன். பால்கோவா
அது முதல் ரெண்டாவதுக்கு சொல்லிட்டீங்க பால்கோ. சொல்லிட்டேனா? என்ன சொன்னேன்? அது என்ன சொன்னீங்களே நான் தெரிய. ஓகே, திருவிழி திருவிழிபுத்தூர் தான் ஜமுக்காலம் சொல்லி பார்க்குறேன், சொல்லுவேன். இப்படி பார்த்தா ஜமுக்காலம் சொல்லிட்டீங்க, அப்புறம் திரும்பி ஜமுக்காலம் சொல்றீங்க. ஓகே, ஜமுக்காலம் இப்ப இப்ப ஜமுக்காலம் நீங்க சொல்ல வேண்டியது வேதாரண்யமும் மார்த்தாண்டமும். வேதாரண்யம் உப்பு, வேதாரண்யம் உப்பு, ஆ, மார்த்தாண்டம் வந்து 8 வந்துட்டுது. வந்துட்டுதா? சரி. வந்துட்டுது. நீங்கள் 8 சொல்லி இருக்கிறீங்க, நான் மாறி சொல்லி இருக்கேன். அடுத்த அடுத்த ஆள். அடுத்த யாரு சொல்ல போறீங்க? சரோஜினி அக்கா ஓ, நான் சொல்றேன். திருநெல்வேலி அல்வா, ம், கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஓகே. பண்டுரட்டி பலாப்பழம், ம், மார்த்தாண்டம் ஜமுக்காலம், ஓகே. பவானி பால்கோவா சொல்லுவோம், ஓகே. வேதாரண்யம் உப்பு, ஓகே. பொள்ளாச்சி தேங்காய், ஓகே. இடையில உண்டு 4, 5, 6. வெள்ளிபுத்தூர் தேனை சொல்லுவோம். சும்மா ஓகே, சரி. அடுத்த ஆள் நேவி வந்து சரோஜினி அக்கா. ராஜினி நகுலவதி. ராஜினி அடுத்த நகுலவதி. திருவில் ஆ, திருநெல்வேலி, அது வந்து பால்கோவா சொல்லி பார்க்கிறேன். ஸ்ரீவல்லிபுத்தூர். முதல் திருநெல்வேலி. திருநெல்வேலி அல்வா, ஓகே. கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஓகே. பன்ருட்டி. பன்ரொட்டி பலாப்பழம், மார்த்தாண்டம். ஜம்காலம், ஓகே. வேதாரண்யம் உப்பு, பொள்ளாச்சி தேங்காய், ஓகே. பவானி மற்றது மிச்சமே இருக்கிறது. என்ன ஓகே, சரி. வாழ்த்துக்கள். ஆ, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. ராஜினி மட்டும் சொல்ல கிடக்கு. சொல்லுங்க ராஜினி. ராஜினி, வணக்கம். ஓகே, சொல்லுங்க. எனக்கு தெரியல, சொல்லி பார்க்குறேன். என்ன ஒன்றை விட்டுட்டேன்னு தான் நான் இல்லைன்னு பார்க்குறேன். நான் மெட்ரோ சொல்றேன், பவானியை விட்டு மெட்ரோ சொல்றேன். கோவில்பட்டி வட்டி கொண்டு வரேன். கோவில்பட்டி ரெண்டையும் விட்டுட்டு பன்னுருட்டி பலாப்பழம். கோவில்பட்டி கடலை மிட்டாயா? ஓகே. பலாப்பழம், பன்ருட்டி. வெட்டி கொண்டு வரேன், அதை சொல்றேன். ஓகே. மற்றது கடலை மிட்டாய் எழுதினானே. மற்றது மார்த்தாண்டமோ, அது ஜமுக்காலம், ஓகே. வேதாரண்யம் உப்பு, ஓகே. பொன்னாச்சி தேங்காய். ஓகே. தேங்காய். அடுத்தது திருநெல்வேலி அல்வாய். ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன வரும் என்ன 2 எழுத்துனது விளங்கையில. நான் பால்கோவா இருக்கிறது, தேன் இருக்கிறது. பால்கோவாயை சொல்றேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. மற்றது சொல்லாத 8 சொல்லிட்டீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்னொன்று சொல்லல. நான் முதலாவதுக்கு சொல்லல, அதை தேனான்னு சொல்றேன். ஓகே. என்னதுக்கு சொல்லல தேன்? முதலாவதுக்கு சொல்லல நினைக்கிறேன். பவானி முதலாவது தான் திருநெல்வேலி சொன்னீங்கள் அல்வா. நான் சொல்லிட்டேன். நான் அவசரத்துல ஓகே, பரவாயில்ல. வாழ்த்துக்கள். தெரியல. பார்த்துக்கொள்ளுங்க. திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பன்ருட்டி பலாப்பழம், மார்த்தாண்டம் தேன், பவானி ஜமுக்காலம், வேதாரண்யம் உப்பு, பொள்ளாச்சி தேங்காய். மாறிட்டது. சரியோ? சரி. இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து, கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன் அவர்களுக்கும், இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்து, மீண்டும் வெள்ளிக்கிழமை வாணிமோகன் இல்லாவிட்டாலும் எனது நிகழ்ச்சி நடைபெறும் என்று மறந்து போனேன். என்ன ஓகே, இல்ல மறந்து போட. இது நீங்க சொல்ல இல்லையே. இப்ப நாங்க என்ன சொன்னோம், நாங்க மறந்தே போனோம் சொன்னது. இல்ல லாரா எத்தனை சொன்னேன்னு சொல்ல இல்லை நீங்க. அது சொல்லித்தான் சொல்லு. அது நான் அதுல தானே போடுவேன். ஓகே. இப்ப முதலாவது இதுல வந்து
நீங்கள் மூன்றுக்கும் சரியாக சொல்லியிருந்தீர்கள். வாணி ஸ்பெயின், இங்கிலாந்து, சுவிஸ். நகுலவதி அவர்கள் ஜெர்மனி சொல்லியிருந்தார். சரோஜினி அக்கா நெதர்லாந்து சொல்லியிருந்தார். சரியானது. நேவிஸ் அக்கா இத்தாலி, பெல்ஜியம் இல்லை அதை கேட்கல, சொல்லியிருந்தார். இப்போ இதில் சொல்கிறேன். ஓ, அடுத்த 2வது இதுல நேவிஸ் அக்கா 8க்கு சரியாக சொல்லியிருந்தார். வாணி 8க்கு சொல்லி இருக்கிறீங்க. சரோஜினி அக்கா 2க்கும், நகுலவதி 3க்கும் சொல்லியிருந்தார். அடுத்த இதில் நகுலவதி 4 3 7க்கு, நீங்கள் 10க்கு, நேவிஸ் அக்கா 10க்கு, சரோஜினி அக்கா 10க்கு, ராஜினி அல்போன்ஸ் 10க்கு. ஆனால் நகுலவதி அவருடையது 8ஆ 9ஆண்டு நான் மீண்டும் மறு ஒலிபரப்பில் பார்த்து தான் போடுவேன். அடுத்து இப்பொழுது வாணிமோகன் 5க்கு, நேவிஸ் அக்கா 3 3 6க்கு, சரோஜினி அக்கா 3 2 5க்கு, நகுலவதி அவர்கள் 4 2 6, 2 4 2 6க்கு ராஜினி சொல்லி இருக்கிறீர்கள். 8லே 6 6க்கு சொல்லி இருக்கிறீர்கள். குட். அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இது நீங்கள் சொன்னது சொல்லாது என்பதை தவிர இணைந்து சிறப்பித்து உங்களை போலதான் இதே எனக்கும் தந்தால் நானும் சிலதான் மறந்து விடுவேன். எனக்கு சிலது ஞாபகம், பொள்ளாச்சி, வெங்காய், பண்ருட்டி, விழாப்பழம். பவானி ஏன் வாணி ஜமுக்காலத்தை மறந்து போனீங்க? பவானி ஜமுக்காலம் என்ன? ஆமா, எத்தனை நான் அந்த சிறப்பு இதுலயே வந்திருந்தேன். இல்லை அது பவானி பட்டன்லாம் சொல்கிறது தான் ஜமுக்காலம் தான். ஓகே, நான் எத்தனைக்கு சரியா சொன்னேன்? இப்பவா நான் இப்போ எத்தனைக்கு சரியா சொல்லியிருக்கேன்? 6க்கு சொல்லி இருக்கிறீங்க. 8லே 6 நான் பவானி சவுக்காலம், பவானி சவுக்காலம் தான் நான் சொன்னேன். தேனன்னு சொல்லிட்டேன் முதல்ல. என்ன? ஆமா, நான் அந்த மறு ஒலிபரப்புல பாப்பேன். அதுல பாப்பேன். பிறகுதான் சவுக்காலம் சொல்லி இருக்கிறேன் நான். பிறகு எல்லாரும் அதுலயே பிழைச்சி போட்டீங்க. சமகாலம் தான் எழுதி இருக்கிறேன். நான் இங்கால பவானி சமகாலம் தான் எழுதி இருக்கிறேன். இங்கால நான் முதல் வெள்ளன தேன்னு சொல்லிட்டேன். மாத்தாண்டன் தான் தேனுக்கு பேர் போனாட. மாத்தாண்டன் நான் வெளியில விழிக்கிற அவசரத்துல மாறி அதுக்காகத்தான் சொன்னேன். முதல் 2 எழுத்தை மட்டும் போட்டால் நான் மிகுதான். பால்கோவா என்ன சொன்னீங்க? திருவல்லிபுரமா? திருவல்லிபுத்தூர்ல பால்கோவா தான் ஃபேமஸ். ஓகே, திருவில்லிபுத்தூர்ல. பாப்பம் வெள்ளிக்கிழமையும் பாணி இல்லையா பாப்பம். இப்படி பொறுத்துறதே எதுவும் கொடுப்போம். இப்படி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுங்க. ஏண்டா ஜெயமலர் இருக்காது. ஆமா ஆமா, அப்படியா நீங்கள் இப்படி தான் இங்கே நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சும்மா இல்லை, இதெல்லாம் தேடி எடுத்து வரணும். நாங்கள் சும்மா கெஸிங்கில் சொல்கிறோமே தவிர நீங்கள் தேடி எடுத்து வர்றது உங்களுக்கு தான் வெற்றி. உண்மைதான். ஏதோ இரவு தான் கேள்விகள் எல்லாம் செய்தேன். என்னடா வெள்ளிக்கிழமை கேள்வி தானே நான் ஓரளவுக்கு செய்து வைச்சேன். அப்ப ஜெயமலர் செய்யறாவோ நேற்று ஆஸ்பத்திரி பிரச்சனை இன்றைக்கும் போயிட்டு அதுல வந்து ஓடியந்து பிறகு அப்போது நிகழ்ச்சி நடக்கத்தான் நான் 4-5 மிச்சம் பொறுத்திருந்தேன். அதுதான் 30 கேள்வி செய்து வச்சு போட்டு புறம் மிச்சம் செய்தேன் நான். ஓகே, பரவாயில்ல. நன்றி நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் உழவு நேரமும் கருதி இணைந்த உங்களுக்கும் வாணிமோகனுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து மீண்டும் வெள்ளிக்கிழமை கேள்விக்கான நிகழ்வோடு சந்திப்போம். நன்றி அன்புறவுகளே. நன்றி வாணி. மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வாணி செல்வத்துக்கு நன்றி. சந்திப்போம் வாணி. நான் அவசரத்துல நிக்கிறேன், போயிட்டு வரேன். நன்றி. மிக நன்றி சொல்லுங்க. எனக்கு வருந்த கேள்வி கணையால் தோப்போடு செல்வேன்.